எனக்கு மட்டும் பொண்டாட்டி, இவன் எனக்கு மட்டும் பொண்டாட்டி. பிடிக்காத இவன் ஏன் பொண்டாட்டியா ஓ பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி நீங்க சொன்னீங்கல்ல? ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? பொண்டாட்டி மானா என்ன பெரிய என்ன பார்த்து வெறிக்குது. வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். மயனுக்கு போய் அர்ஜென்ட் சரி புறப்பட்டு அர்ஜென்ட் பாப்பாவுக்காக புறப்பட்டேன். உன்னை இறுதி கடன் செலுத்துவதற்காக எப்படி எல்லாம் வளர்த்தான். 56 தேசத்தை ஆள பிறந்த என் மகனை இது நம் மயானத்தில் கிடைக்கும் சுள்ளிகளை பொறுக்கி இதற்கு முட்டுகிறேன். இந்த அர்த்தஜாம வேளையிலே எவன் கூட அஞ்சுகின்ற இருள் சூழ்ந்த பேருடைய பெண்ணாகப்பட்டவள் வந்து தீமுட்டிக் கொண்டிருக்கின்றாயே, யார் நீ? எங்கிருந்து வருகிறார்? கல்லினா அல்லையா கபடியும் அல்லையா ஐயா
நான் எதிரில் வந்ததனால் நான் பேயும் அல்லையா. காடு சென்றவன் என் மகன் பாம்புகளில் திறந்து விட்டான். அவனை தகனம் செய்வதற்காக ஓடடி வந்தேன். மயானம் இருப்பது தெரியும், மயானத்தில் காவல் இருப்பார் என்பது எனக்கு தெரியாது ஐயா. காவல் இங்கு உண்டு என்று கனவில் வருகையா. என்னுடைய அனுமதியும் பெறாது வந்திருக்கின்றாய். காவல் தெரியாது என்கிறாய். எங்கிருந்து வருகிறாய்? எங்கிருந்து இங்கு வந்தாய்? ஒரு பெண்ணாக இட்டாலே கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசி என் எஜமானுக்கு சேர வேண்டியது. அந்த கடமையை தவறஞ்சும்படி நடந்து கொண்டிருக்கின்றாலே என்ன செய்வேன்? ஒரு பெண்ணாக இருப்பதனால் எனக்கு வர வேண்டிய அந்த வாய்க்கரிசி வேணாம். பெண்ணே, ஐயா காவலரே, இந்த மயானத்தில் தகனம் செய்ய வேண்டும் என்றால் கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி மூன்றும் தேவை. அது இருந்தால் தான் தகனம் செய்ய முடியும். நீ ஒரு பெண்ணாக இருப்பதினால் எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி வேண்டுமானால் விட்டுத் தருகிறேன். கால்பணம் முளத்துண்டு கண்டிப்பாக வேண்டும். ஆகினாலே நான் நீதி தவறி பேசுகிறேனா? வழி இல்லை கதி இல்லை என்று சொல்லிவிட்டு நான் நீதி தவறி பேசுகிறேனா? ஐயா, மயானம் எதிர்ப்பது தெரியும் ஐயா. கொடுக்க கதி இல்லாமல் போதை ஒட்டியான
ஆனால் கால்படம் இடத்திலிருந்து வாய்க்கெடுத்து கொடுத்து தான் தகனம் செய்ய வேண்டும் என்பது உண்மையில் எனக்கு தெரியாதையா. நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் நான் ஒரு ஆதரவற்ற அனாதையா. ஒரு பெண் தன்னந்தனிமையில் அகப்பட்டு விட்டால் தாங்கள் இஷ்டப்படி பேசுகிறீர்கள். ஆனால் பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்களே, உங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கும் அல்லவா? உங்களுக்கு கருணை கூர்ந்து என்னோட சீக்கிரமாக தகனம் செய்யுங்கள். இல்லை என்றால் சூரிய உதயத்திற்குள் நான் செல்ல வேண்டும். இல்லை என்றால் 1000 பொய்கள் சொன்ன குற்றத்திற்கு நான் ஆளாக வேண்டும். நான் ஒரு ஆதரவற்ற அனாதை ஐயா. கருணை கூர்ந்து. ஆதரவற்ற அனாதை எப்படியெல்லாம் நடிக்கிறார், எப்படியெல்லாம் பேசுவதற்கு பிரயோஜனம் இல்லை. உன்னிடத்தில் கதி இல்லை, வழி இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை. ஐயா, உற்றார் உறவினர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். இப்பொழுது உறவு என்று சொல்லிக்கொள்ள என் மகன் ஒருவன் தான் இருந்தான். அவனும் இறந்து விட்டான் ஐயா. உன்னை என்னை நம்புங்கள். அப்படியானால் பதி இருக்க வேண்டுமே, பதி எங்கே? பதி இருக்கிறார், ஆனால் அருகில் இல்லை. எங்கோ இருக்கிறார், எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது ஐயா. தற்சமயம் அருகில் இல்லையே. எப்படியெல்லாம் சமாளிக்கிறார் பாருங்கள். பதி இருக்கிறார், எங்கோ இருக்கிறார், அவருக்கும் தெரியாமல் தகனம் செய்து கொண்டிருக்கின்றார். சரி, இருக்கட்டும். இறைவா, என்ன இது சோதனை? எப்படியாவது என் எஜமானுக்கு சேர வேண்டிய அந்த சுகந்தகத்தை வாங்கியாக வேண்டுமே. ஒரு யோசனை தெரிகிறது. பதி இருக்கும் என்றால் இவள் கழுத்தில் ஏதோ இருக்க வேண்டும். பார்ப்போம். இறைவா, 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 கடமைக்காக ஒரே ஒரு முறை எந்த பெண்ணையும் ஏற்று பாராத நான் என்னுடைய எஜமான் விட்ட கடமைக்காக ஒரே ஒரு முறை விட்டு பார்க்கிறேன். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு இறைவா. அதை விட்டு இப்பொழுது கற்புக்கே கலங்கமா? இது என்ன கொடுமை? 33 கோடி தேவர்கள் கண்களுக்கும் 48,000 ரிஷிமார்கள் கண்களுக்கு கூட தெரியாத என்னுடைய தாய், என்னுடனே பிறக்கும் பொழுதே என் கழுத்தில் இருந்த தாடி, என் கணவர் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய என்னுடைய தாடி, கேவலம் பார்க்கக்கூடிய ஒரு புலையன், விடத்திற்கு ஒரு புலையன், விடத்திற்கு போடும் வாழ்க்கைக்கு உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு புலையன், கேவலம் இவன் கண்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் நான் நீதி தவறினேனா? நான் நேர்மை தவறினேனா? நான் சத்தியம் தவறினேனா? அல்லது எங்கோ இருக்கின்றாரு என்னுடைய கணவர் நீதி தவறினாரா? நேர்மை தவறினாரா? சத்தியம் தவறினாரா? அது இறந்து கிடக்கும் இந்த பத்திரம் குழந்தை நீதி நேர்மை சத்தியம் தவறினா? அம்மா பூமாதேவி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது என்ன கொடுமை? நீயே ஏற்றுக்கொள். இறைவா,
என்ன சோதனை! தேவருக்கும் மூவருக்கும் யாவருக்கும் தோன்றாத தாலி. அப்படி ஒரு தாலி என் மனைவியின் கழுத்தில் தானே இருக்கிறது. என் மனைவியா? இறந்து கிடப்பது என் மகளா? ஆண்டவா, இப்படி ஒரு சோதனை எனக்கு தரவானா? மாட்டா, இல்லை, அப்படி ஒன்று இருக்காது. இது முனிவரின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒன்றும் இருக்காது. இது முனிவரின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காக என்னை ஆண்டவன் இவ்வளவு சோதனை செய்தது போதாதா? இப்படி ஒரு சோதனை கொடுக்க மாட்டான். எதற்கு சோதித்து பார்ப்போம், இதற்கு சோதித்து பார்ப்போம். மங்கையே என் நெஞ்சம், என் இதயம் அடித்து விடும் போல் இருக்கிறது. சீக்கிரம் மயான காவலரே, இதை சொல்கிறேன் ஐயா. என்னுடைய கதையை கேட்ட பிறகாமல் என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்தார். அதுவே நான் செய்த பாக்கியமாகும். இதை சொல்கிறேன் ஐயா. 56 தேசத்தை ஆண்ட கணவன் பெயர் சொல்ல மாட்டேன் ஐயா. 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி என்றால் 1000 பொய்கள் சொன்ன குற்றத்திற்கு ஆளாக வேண்டும். சீக்கிரமாக தகனம் செய்ய அனுமதியாவது கொடுங்கள் ஐயா. உங்களுக்கு ஒரு புண்ணியமாக தேங்குமா
இந்த குலத்தில் ஐயா காவலரே, என் கதையை கேட்ட பிறகு என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதை விடுத்து என் கதையை கேட்ட பிறகு என் மகனை தூக்கி வைத்து அழுவதற்கு தாங்கள் யார்? ஏனென்றால் நான் சுள்ளியை பொறுக்கி தீ மூட்டும் பொழுது காலால் விரித்து அழைத்தீர்கள். அடுத்து வாடி என்றும் போடி என்றும் தரக்குறவாக பேசினீர்கள். அதையும் பொறுத்துக் கொண்டேன். அடுத்து கேவலம் தாலியை கண்ட மாத்திரத்திலே மயான காவலருக்கு தெரிந்து விட்டது என்று புழுவாய் புழுப்பாய் துடித்து மயங்கி விழுந்து விட்டேன். என்னை எழுப்பிவிட்டு என் கதையை கேட்டீர்கள். கதையை கேட்ட பிறகு என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதை விடுத்து என் மகனை தூக்கி வைத்து தாங்கள் அழுவதற்கு தாங்கள் யார்? எனக்கும் என் மகனுக்கும் உங்களுக்கும் என் மகனுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? சீக்கிரமாக தெரிவிங்கள். இல்லை என்றால் விட்டு போலிருக்கிறது. ஆண்டவா, என்னை யார் என்று தெரியவில்லை அவளுக்கு. அம்மா, தாயே, என்னை யார் என்று தெரியவில்லை. தெரியவில்லை ஐயா, தெரியவில்லை. இந்த இருளில் எனக்கு தெரியவில்லை. ஆனால் எந்த ஆடவரையும் பார்த்த இந்த கண்களால் தங்கள் முகத்தை நான் கூர்மையாக பார்க்க மாட்டேன். தாங்கள் யார் ஐயா? சந்திரவதி, என்னை தெரியவில்லையா? ஐயா இல்லை, தேவையில்லாமல் கவன நாடகம் ஆட வேண்டாம். தாராவதி, இந்த தொழுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? இந்த பாவியை தொடுவதற்கு அருகதை இந்த பொண்ணை மாற்றானுக்கு விட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் என்று தெரியாமல் தரக்கிரமாக பேசிவிட்டேன். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களை இந்த படத்தில் நான் காண்பேன் சுவாமி. நினைத்திருந்த மகனும் இறந்து விட்டார். அதாவது என் கடமையிலிருந்து கடமைக்காகத்தான் இத்தனை போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தாராவதி. ஆனால் ஆண்டாண்டு காலம் அனுபவம் விடாலும் ஆண்டால் வரப்போவதில்லை. அப்படி இருந்த போதிலும் என் கடமையை நான் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். சட்டத்திற்கு பங்கம் வராமல் இருக்க வேண்டுமானால் நம் மகனை தகனிக்க வேண்டும். நம் மகனை தகனிக்க வேண்டுமானால் காழ்ப்பணம் முழத்துண்டு கண்டிப்பாக வேண்டும். உன்னை அடிமை கொண்ட இடத்தில் சென்றாவது வாங்கிக் கொண்டு வா. சுவாமி, அவரிடம் விடைபெற்று நான் வந்திருக்கிறேன். அவர் கண்ட கருமை சுவாமி கொடுக்க மாட்டார். இன்னும் ஏதாவது வழிகள் இருந்தால் சொல்லுங்கள் சுவாமி. ஆண்டவா, என்ன செய்வேன் தாராவதி? சுவாமி, செய்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரே ஒரு வழி ஒன்றுதான் இருக்கிறது. அதுவும் நடந்துகிற போல் இருக்கிறது தாராவதி. இந்த காசி மாநகர் வீதியிலே தெருவாக சென்று இந்த கைகளிலே பொன்னும் பொருளும் வாரி வாரி வழங்கி கொடுத்தாயே, அந்த கைகளை ஏந்தி கொண்டு வா. பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி. நம் வாழ்க்கையில் அது மட்டும்தான் நிச்சயமாக இருந்தது. அதையும் செய்து வருகிறேன் சுவாமி. 56 தேசத்தை ஆழப்புறத்தை என் மகன் கானகத்தில் பாம்புகளில் இறந்து விட்டான். அவனை கொண்டு வைப்பதற்கு தகனம் செய்வதற்கு பணம் இல்லை என்று பிச்சை எடுத்து வருகிறேன் சுவாமி.
என் கனகவனை கழுத்து வச்சு கொண்டு விட்டு இங்க வந்து தெருத்துல பிச்சை எடுத்துக்கிறியா? நடத்துக்குள்ள கொடு. பிச்சை எடுக்குமா பெருமாள்? அதை புடுங்கமா அனுமான பார்த்தா புடிக்க மாதிரி இருக்கா? நான் குடுக்கா கொடுக்க நீ கொடுக்க மாட்டேன். இப்போ உனக்கு என்ன செய்ய மாதிரி யாரோ ஒரு பெண்மணியாகப்பட்டவர் காசியாக மகன் கனகவேந்தனை கழுத்தில் எடுத்து கொண்டு விட்டு இங்கு வந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை வெட்டி கொள்ளும்படி உனது மகாராஜா வீரமகன் உத்தரவு. இதனுடைய மகாராஜா வீரமகனுடைய உத்தரவு. ஏழை படித்து தெரிந்து கொள். ஒரு பெண் கழுத்தில் எடுத்துக் கொள்வதற்கு அப்படி எடுத்துக் கொள்வதற்கு இருக்கின்றார். யார் என்று என்ன இது சோதனை? ஒரு படிச்சுவன் இருக்கின்றார்களே. நான் பிச்சை எடுத்து வரும்பொழுது காசிராஜன் மகன் கனகவேந்தனை யாரும் கொலை செய்திருக்கிறார்கள் சுவாமி. நம் மகன் தான் இருக்கிறான் என்று பிள்ளை பாதத்தில் அவனை மடியில் தூக்கி வைத்து அழுது கொண்டிருந்தேன். என் மேல் பழி வந்து விட்டது சுவாமி. நான் கொலைகாரியா? என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா சுவாமி? நான் ஒரு பொழுதும் நம்ப மாட்டேன். தளபதி, நம்மளுடைய விதியை பார்த்தாயா? உன்னை கொலைகாரி என்ற பட்டத்தை கொடுத்து ஆண்டவன் நிறுத்தி வைத்திருக்கின்றான். என்னையும் கொலைகாரன் என்ற பட்டத்தை கொடுத்து இதே களத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறான். தாங்கிக் கொண்டோம் சுவாமி. எத்தனையோ சோதனைகளை தாங்கிக் கொண்டோம். உன் கழுத்தில் இந்த கரங்களால் தாலி கட்டிய கரங்களால் உன்னை கொலை செய்த அளவுக்கு ஆண்டவன் என்னை விதி எழுதி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே எந்த பெண்ணிற்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது சுவாமி. மிக்க மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் கட்டிய கணவனால் வெட்டுப்பட்டு சாவதை மேலாக கருதுகிறேன் சுவாமி. உன்னை கொண்டு இந்த பாவி இனியும் உயிருடன் இருக்க வேண்டுமா? அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. தாங்கள் என்னை வெட்டி சத்தியத்தை நிறைவேற்றுங்கள். அதாவது ஒரு பணியாக கடவுங்கள் சுவாமி. உங்கள் மனைவி என்று நினைக்க வேண்டாம் சுவாமி. இதயத்தை இருமாக்கிக் கொள்ளுங்கள். என்னை இருந்துட்டாக வெட்டுங்கள் சுவாமி. சத்தியத்தை காப்பாற்றுங்கள். இங்கு தன்னந்தனியே உன்னை விட்டு விட்டு நிச்சயமாக என் கடமைகளை நான் செய்ய போகிறேன். கடமையை நிறைவேற்றுங்கள் சுவாமி. ஆனால் ஒரு முறை உங்கள் திருமுகத்தை பார்த்துவிட்டு உங்களை ஒரு முறை சுற்றி வளம் வந்து அமர்கிறேன் சுவாமி. உங்கள் கருத்தால் என் கருத்தை இருந்துட்டாக வெட்டுங்கள் சுவாமி. இதோ போகிறேனப்பா, போகிறேன்.
கடமையை நிறைவேற்றின தருணத்தில் உன் கணத்தில் வந்து மாலை விழுந்து கொண்டே சுவாமி, என்ன நினைத்தாயா? தாங்கள் வெட்டியவுடன் நான் இறந்து விடப் போகின்றேன். அடுத்த ஜென்மம் மனித ஜென்மமாக இருந்தால் தாங்களே எனக்கு கணவனாகவும் நம் பிள்ளை லோகிதரை நமக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் தவிர வேறு ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி. மீண்டும் இந்த பாவிக்கு மனைவியாக வர வேண்டுமா? வேண்டாம், இந்த ஜென்மமே நமக்கு போதும். சுவாமி, என் கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். மறுமுறையை வெட்டுங்கள் சுவாமி. பரிகளுக்கும் பரமேஸ்வரர் பேசுகிறீங்க. தெய்வீன் சபை நடத்தமாக்குவதாம் என்னுடைய சக்தியை சோதனை நாடகம் நீயே வெற்றியது சுவாமி. ஆகினால் 56 நாட்டை நீயே அரசாட்சி விடுவாயாக. அப்படி ஒரு வேண்டாம் சாமி, இது பட்ட துன்பங்கள் போதும். இனியுள்ள காலங்கள் தாங்கள் திருவடியிலேயே நாங்கள் சரணமடைய வேண்டும் சாமி. அதுதான் என்னுடைய ஆசை. இனி 56 நாள் வேண்டாம் சாமி. ஹரிச்சந்திரா, காசு ஒரு மயானம் அல்ல, யாகசாலை. உன்னை அழிவுபட்டது வீரபாக அல்ல, யமதர்ம ராஜன். உன் மனைவி மகனை அழிவுபட்டு காலகின்ற அல்ல, அக்னி பகவான். உன் மகனை கிடைத்தது பாம்பு அல்ல, முருகக் கடவுள். ஆகையினால் மீண்டும் நீயே அயோத்தி ஆழ்வாக இறந்த இடத்தில் கனகராஜன் உயிரை எழுப்பித்திருக்கிறேன். உன் மகன் லோகிராஜன் உயிரை எழுப்பித்திருக்கிறேன். மீண்டும் ஆழ்வாயாக.